அபி, ராகவ் 2 பேருமே சேர்ந்து சாப்பிட்றாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டோன்னே இருக்கிற டிஃபன் பாக்ஸ் எல்லாமே எடுத்துக்கிறாங்க. எடுத்துகிட்டு போகும்போது சொல்கிறாங்க, "என்ன சாப்பாடு எப்படி இருந்துச்சு?" அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் கிட்ட கேட்குறாங்க. நல்லா தான் இருந்துச்சு. ஏன்னா பாட்டி கேட்பாங்க, அதனால தான் நான் கேட்டேன், வேறு எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அபி அங்கேருந்து போகிறாங்க. அப்படியே பார்க்குறாரு. பார்த்தோன்னே அபி ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. "என்ன எதுக்காக அழற?" அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் கேட்குறாரு. "இல்லை ஒன்றும் இல்லை, நீங்கள் பண்ண வேலைக்கு எனக்கு தான் சிரிப்பாக வரும், அழதான் வரும்" அப்படின்னு சொல்கிறாங்க. கெட்டவங்களுக்கு எப்போவுமே கெட்டது தான் நடக்கும் அப்படின்னு ராகவ் மனசுக்குள்ளேயே நினைக்கிறாரு. "சரி நான் போயிட்டு வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு அபி அங்கேருந்து போகிறாங்க. அடுத்த நாள் லாவண்யா வராங்க. வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்படியே பேசிகிட்டே இருக்காரு. ஆனால் லாவண்யா கண்டுக்கவே இல்லை. "என்னாச்சு லாவண்யா, நான் சொல்கிறேன் எதையுமே நீ நோட் பண்ண மாட்டே?" அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் கேட்குறாரு. "இல்லை நீ மதுவை மறந்துட்டியா என்ன?" அப்படின்னு சொல்லிட்டு லாவண்யா கேட்குறாங்க. "நீ எதுக்காக இப்போ அதை பற்றி பேசிகிட்டு இருக்க? நீ அதை பற்றிலாம் எதுவுமே பேச வேண்டாம்" அப்படின்னு சொல்கிறாரு. "இல்லை இன்றைக்கி உங்கள் ஒய்ஃப் உனக்கு சாப்பாடு கொண்டு வராங்களா என்ன?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. எதுவுமே பேசவே இல்லை. ராகவா அங்கேருந்து எழுந்து அப்படியே வராரு. வந்தவொடனே வீட்டில் எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. சாப்பாடு எல்லாமே ரெடி ஆகிடுச்சு, எல்லாரும் சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அபி கூப்பிடுறாங்க. எல்லாருக்குமே வந்து களி வைக்கிறாங்க. "என்னது இது களி?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "இல்லை சித்தப்பா, இது வந்து நல்லா தான் இருக்கும். அது மட்டும் இல்லை, இதுக்கு சைட் டிஷ்ஷாக நான் மட்டன் நெஞ்சு எலும்பு வச்சு குழம்பு வச்சுருக்கேன்" அப்படின்னு சொல்கிறாங்க. "ஓ அப்படியா, சரி சரி" அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாருக்குமே களி வைக்கிறாங்க. ஆனால் சுந்தரி மட்டும் எதுவுமே சாப்பிடல. அப்படியே அமைதியாக உட்காந்துட்ருக்காங்க. களி சூப்பராக மட்டன் குழம்பு, அப்பா பாப்பா பாப்பா பாப்பா, என்ன டேஸ்ட்டு என்ன டேஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்கிறாங்க. பாட்டி சொல்கிறாங்க, "என்ன மணமாக இருக்குமா, ரொம்ப நல்லா இருக்குது குழம்பு" அப்படின்னு சொல்லிட்டு. "அதுவா பாட்டி, நான் வந்து மசாலா வந்து என்ன தெரியுமா பண்ணேன், அம்மியில் அரைச்சி வச்சேன், அதனால தான் நல்லா இருக்குது" அப்படின்னு சொல்கிறாங்க அபி. "உண்மையாகவே சூப்பராக இருக்குது" அப்படின்னு சொல்லிட்டு ஆகாஷ் எல்லாருமே நல்லா சாப்பிட்றாங்க. எப்படி சாப்பிட்றாங்க பாரு, கொஞ்சம் கூட அறிவே இல்லாமல். "நான் மட்டும் இங்கே சாப்பிடாம இருக்கேன், சாப்பிட்றேன்னு ஒரு வார்த்தை கூட கேட்கல" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சுந்தரி மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க. சூப்பராக இருக்குது குழம்பு எல்லாருமே சொல்லிகிட்டே இருக்கும்போது அப்படியே குழம்பு ஊற்ற வராங்க. ஊற்ற வரும்போது அப்படியே முரளி வந்துட்டு அப்படியே கையை பிடிச்சிட்டு, "வேண்டாங்க வேண்டாங்க" அப்படின்னு சொல்கிறாரு. கையை பிடிச்சோடனே அபிக்கு பயங்கரமாக கோவம் வருது. அப்படியே சுட சுட குழம்பை கையில் ஊற்றிட்டாங்க. ஐயோ தாங்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கத்துறாங்க. "ஐயோ கறியெல்லாம் வேஸ்ட் ஆகிடுச்சு" அப்படின்னு முரளி சொல்கிறாரு. அதை கேட்டோடனே சுந்தரி சொல்கிறாங்க, "கையில் சூடு குழம்பு ஊற்றிடுச்சு, அதை பற்றி கவலைப்படாமல் கறி போயிடுச்சுன்னு கவலைப்பட்டுட்டு இருக்கேன்" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறாரு முரளி கோவமாக. அபியும் நல்லா முறைக்கிறாங்க. "கையை பிடிக்கிற நீ, உனக்கு இருக்குது" அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கோவப்படுறாங்க. எல்லாருமே சேர்ந்து சந்தோஷமாக சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ ஆகாஷ் சொல்கிறாரு, "எல்லாருமே சேர்ந்து நம்ம இன்றைக்கி ஈவினிங் பீச்சுக்கு போகலாமா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. எல்லாருமே போகலாம், ஆனால் நான் வரல" அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி சொல்கிறாங்க. "என்னோடய ஹெல்த் வந்து கொஞ்சம் சரியில்லை, என்னால் வர முடியாது" அப்படின்னு சொல்கிறாங்க. "சரி பரவாயில்ல அஞ்சலி, வேண்டாம், நீங்கள் 2 பேர் மட்டும் போயிட்டு வாங்க" அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்கிறாங்க. அதே மாதிரி எல்லாருமே 4 பேருமே சேர்ந்து போகிறாங்க. பயங்கர சந்தோஷத்தோடு போகிறாங்க பீச்சுக்கு. ஆகாஷ், ஷானு, அபி, ராகவ் எல்லாருமே ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்குறாரு ஆகாஷ். 2 பேருமே சேர்ந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. "சரி நாங்கள் அப்படியே கொஞ்சம் தூரம் நடந்து போயிட்டு வரட்டுமா?" அப்படின்னு ஆகாஷ் சொல்கிறாரு. தாராளமாக போயிட்டு வாங்க" அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் சொல்கிறாரு. அபி நின்றுட்டு இருக்காங்க. "சரி வாங்க நாமளும் போகலாம்" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கூட்டிகிட்டு போகிறாங்க. ராகவ் பின்னாடியே வராரு ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டே. அப்படியே ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டே பீச் ஓரமாக உட்காந்துட்டாரு. பீச்சில் சந்தோஷமாக விளையாடுறாங்க. அபி பயங்கரமாக சந்தோஷமாக விளையாடிட்டு இருக்காங்க. அலை வரும்போது அதை அப்படியே ராகவ் பார்த்துட்டே இருக்காரு. அபி ஜாலியாக விளையாடிட்டு இருக்காங்க. அந்த அலையில் அவ்வளோ சந்தோஷமாக விளையாடிட்டு இருக்காங்க. சிரித்து சிரித்து அவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க. அதை ராகவ் பார்க்குறாரு. பார்த்தோன்னே எவ்வளோ சந்தோஷமாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறாரு. பண்ணுறதெல்லாம் தப்பு, ஆனால் எவ்வளோ சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்காரு. "நீங்களும் வரீங்களா பீச்சில் விளையாடுறதுக்கு?" அப்படின்னு சொல்லிட்டு அபி கூப்பிடுறாங்க. "இல்லை இல்லை இல்லை, நான் வரல, நீ மட்டும் விளையாடு" அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் அப்படியே பார்த்துட்டே இருக்காரு. 2 பேருமே சேர்ந்து அப்படியே வாக் பண்ணிட்டு போயிட்டே இருக்காங்க. அனுவும் போகிறாங்க, ஆகாஷ் 2 பேருமே போகிறாங்க. அப்போது அப்படியே ரொம்ப சந்தோஷமாக இருக்காரு. "எப்படி இருக்குது பார்த்தீங்களா இந்த பீச்சு, ஒரு தனிமை, ரொம்ப நல்லா இருக்குல்ல, அதுவும் உங்களோட நடக்கிறது எல்லாமே எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. அனு, இதை தான் நான் எதிர்பார்த்தேன், புரியுதா? என்னதான் இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு சந்தோஷம் மறுபடியும் கிடைக்கவே கிடைக்காது. சரி நீங்களும் நானும் சேர்ந்து அப்படியே ஒரு வாக் போகலாமா?" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வாக் போயிட்டே இருக்காங்க. போகிற வழியில் அந்த கால் தடம் எல்லாமே அழகாக அப்படியே பதிய வச்சுட்டே போகிறாங்க. அனுவும் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. ஆனால் வெளியே காட்டிக்கவே இல்லை, அவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க. ஆகாஷ் சொல்கிறாரு, "அனு, உங்களை கல்யாணம் பண்ண நான் ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும் அனு, ரொம்ப 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 நல்லவங்க நீங்கள், உங்களை பார்த்துக்கிட்டே இருந்தாலே எனக்கு போதும் அனு" அப்படின்னு சொல்கிறாரு. "என்ன ஓவராக பேசிகிட்டு இருக்கீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு அனு சொல்கிறாங்க. "வேறு என்ன பண்ணுறது, நீங்கள் தான் என்னை ஏற்றுக்கவே மாட்டீங்க, ஏதோ பரிகாரம் இது அதுன்னு சொல்லி சம்பிரதாயம்னு சொல்லிட்டு என்னை எப்போ பார்த்தாலும் இப்படி தான் பண்ணிகிட்ருக்கீங்க, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கானு. ஆனால் உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஒரு நாள் வாழ்ந்தால் கூட போதும், உங்களோட நான் வாழ்ந்தாலே எனக்கு போதும், அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும்" அப்படின்னு சொல்லிட்டு ஆகாஷ் சொல்கிறாரு. "இங்கே பாருங்கள், நீங்கள் ரொம்ப பேசுகிறீங்க, சரிங்களா, வரீங்களா வாங்க, நம்ம வேறு நடக்கலாம்" அப்படின்னு சொல்லிட்டு அப்படி நடந்து போயிட்டே இருக்காங்க. பயங்கர சந்தோஷமாக 2 பேருமே அப்படியே ரொமான்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அபி அப்படியே பீச்சில் விளையாடிட்டே பார்க்குறாங்க. இந்த ராக்கி பாய்க்கு கொஞ்சம் கூட யோசிக்கவே மாட்டார். இந்த ஜெயிலர் எப்போவுமே இப்படி தான் இருப்பார், அப்படியே ரொம்ப ஸ்ட்ரிக்ட்
கரெக்டாக இருப்பார். ஏன் பீச்சு தானே எவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க, குழந்தைங்க எல்லாருமே விளையாடுறாங்க, இவருக்கு வரத்துக்கே தோணவே இல்லை, ஏன் தான் இப்படி இருக்காரோ தெரியல, ஜெயிலர் ஜெயிலர் அப்படின்னு சொல்லிட்டு அபி சந்தோஷமாக விளையாடிட்டு இருக்காங்க. ஆனால் அபி விளையாடத்தெல்லாம் பார்க்கும்போது ராகவுக்கு அப்படியே கோவமாக வருது. அப்படியே பார்க்குறாரு, எதுவுமே பேசவே இல்லை. அபி பீச்சில் சந்தோஷமாக விளையாடுறாங்க. விளையாடிட்டு அப்படியே ராகவ் பக்கத்தில் வந்து உட்காடுறாங்க. இங்கே பாருங்க, நான் சொல்கிற பேச்செல்லாம் நீங்கள் கேட்கணும், அப்படி கேட்கல நான் பாட்டிக்கிட்ட போட்டு கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அபி சொல்கிறாங்க. ராகவ் அப்படி பார்த்துக்கிட்டே இருக்காரு. சரி, நான் போயிட்டு மணல் வீடு கட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மணலெல்லாம் எடுத்து அழகாக சூப்பராக வீடு கட்டிகிட்டு இருக்காங்க. அப்போ அங்கே ஒரு 4 பேர் வராங்க. வந்தோடனே அந்த மணல் அப்படி காலில் எட்டி உடச்சிட்டு போகிறாங்க. ஏய் நில்லு அப்படின்னு சொல்லிட்டு அபி கூப்பிடுறாங்க. எதுக்காக நான் வீடு கட்டினா அதை உடச்சிட்டு போகிறேன், உனக்கு அறிவே கிடையாதா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமாக திட்டுறாங்க. அங்கே அந்த ரவுடி அப்படி பார்க்குறான். என்ன என்ன பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமாக வரான். அப்படியே அபியை தொடுறதுக்காக வரான். ராகவ் நடுவில் புகுந்து அப்படி தடுக்கிறாரு. தடுத்துட்டு அந்த ரவுடிங்க எல்லாரையுமே போட்டு ராகவ் அடிக்கிறாரு. அடித்த உடனே அந்த ரவுடிங்க எல்லாருமே அங்கேருந்து அப்படியே ஓடுறாங்க. அங்கேருந்து அப்படியே அபியை காப்பாற்றுறாரு. அப்போ அபி சொல்கிறாங்க, ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் என்ன இருக்குது, ஒன்றும் கிடையாது சரியா, ரவுடிங்க அவங்ககிட்ட சண்டை போட்டாங்க, நான் காப்பாற்றினேன், அவ்வளோதான், இது நீன்னு இல்லை, நான் யாராக இருந்தாலும் இப்படி தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் சொல்லிட்டு இருக்காரு. அதுக்குள்ளே அனு ஆகாஷ் 2 பேருமே வராங்க. அவங்கக்கிட்ட நடந்த எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. அபி உனக்கு ஒன்றும் ஆகலைல்ல அப்படின்னு சொல்லிட்டு அனு கேட்குறாங்க. இல்லை எனக்கு எதுவுமே ஆகலை, அவங்க வந்துட்டு சண்டை போடுறதுக்காக வந்தாங்க, அதுக்குள்ளே ராகவ் வந்து தடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அபி சொல்கிறாங்க. ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அனுவும் சொல்கிறாங்க. பயங்கர சந்தோஷமாக எல்லாருமே சேர்ந்து வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டில் போயிட்டு பாட்டிக்கிட்ட எதுவுமே சொல்லவே வேணாம், ஏன்னா பாட்டி ரொம்ப வருத்தப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அபி சொல்கிறாங்க. சரி நாங்கள் யாருமே எதுவுமே சொல்லவே மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆகாஷ் எல்லாருமே சொல்கிறாங்க. சொல்லிட்டு வீட்டுக்கு போகிறாங்க.